ஹாய் ஃப்ரம் ஹாப்பி vlogs. ஹாய். எங்க ரொம்ப நாளா எங்களை ஆளை காணோன்னு எதிர்பார்த்துட்டு இருந்தீங்களா? இப்போ நாங்க எங்க போறோம்னா ஒரு ரோட் ட்ரிப் போறோம். பயங்கர ஜாலியா இருக்க போகுது. வாங்க பார்க்கலாம். நைட் டிரைவ் ஒரு அழகுதான்ல. மழை பெஞ்சா இன்னும் அழகா இருக்கும். உனக்கு அழகா இருக்கும், ஓட்டுறது கஷ்டம். ஆனா அது ஒரு நல்ல ஃபீல். நைட் டிரைவ், மழை, இளையராஜா பாட்டு. உடனே அவங்க வந்துருவாங்களே. அந்த வைபே வைபு எத்தனை பேருக்கு பிடிக்கும் நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். இந்த ஃபீல் கண்டிப்பா எல்லாருக்குமே இருக்கும். பார்க்கலாமே, கமெண்ட் போடுறாங்களான்னு பார்க்கலாம். அப்போ உனக்கு சப்போர்ட்டா இருந்தா போடுவாங்க, சப்போர்ட்டா இல்லைன்னா போட மாட்டாங்க. பார்க்கலாமா? பார்க்கலாம், கண்டிப்பா பார்க்கலாம். பாக்குறவங்க எல்லாரும் தயவு செய்து வந்து கமெண்ட் பண்ணுங்க. எத்தனை பேருக்கு வந்து அப்படி கெஞ்சல, எத்தனை பேருக்கு வந்து நைட் டிரைவ் போறது பிடிக்கும், அதுவும் வந்து நைட்ல மழை டைம்ல இளையராஜா பாட்டு கேட்டுட்டே கார்ல போறதுக்கு ரொம்ப பிடிக்கும். இது எத்தனை பேருக்கு பிடிக்கும்ன்றத வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. பாருங்க, பசங்க கூட படுத்து செட்டில் ஆயிட்டாங்க. ஒண்ணுமே தெரியல, அந்த அளவுக்கு அழகா பெட்ல படுத்து செட்டில் ஆயிட்டாங்க. அவங்களுக்காக ஒரு பெட்டு வாங்கி செட்டில் பண்ணியிருக்கோம். தெரியுதுங்களா? இந்த பாருங்க, இவ்வளோ அழகாக தூங்கிட்டு வராங்க. சின்னவனை ஆளை காணும், நல்லா உள்ள போயிட்டு இருக்கு. இப்போ நம்ம எங்கே போகிறோன்னா சென்னை டு ட்ரிவாண்ட்ரம் போகிறோம். நானும் என்ன காட்டுவான்னு பார்த்தா அந்த மாவே ஃபோக்கஸ் வச்சுக்கிறேன். அது ஒரு ரோட் ட்ரிப் போகிறோம். வாங்க ஜாலியாக போகலாம். அது ஒரே ஆளா நானே ஓட்டிட்டு போனோம். கவலைப்படாது, நானும் ஓட்டுறேன். அது சரி, ஓட்டுவா. பட் வேணா, ஹைவேஸ்ல இருந்தாலும் பார்க்கலாம். பட் நல்லா தான் ஓட்டுவான். என் பையன் எழுந்தாதான் தான் பயப்படுவான். காரில் லாங் ஜேர்னிஸ் போகிறப்ப பேக் சீட்டில் கம்ஃபர்டபுளாக படுத்துட்டு வர்றதுக்கு தான் இந்த ஏர் பெட்டை அமேசானில் நாங்கள் 1600க்கு வாங்கினோம். இலக்கியன் வந்து படுங்க, வாங்க. சரிம்மா. பேக் சைட் ஃபுல்லாக கவர் பண்ண மாதிரி இந்த பெட்டு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. கம்ஃபர்டபுளா இருக்காடா? வெறும் இதுல படுத்ததுக்கு இதுக்கு டிஃபரன்ஸ் இருக்குல்ல? நல்லா இருக்கா இப்போ ஸ்பேஸ் ஃப்ரீயாவே? என்ன தேடிட்டு இருக்க? வெல்கம் டு அப்படின்னு சொல்லலாம். ஹாப்பி vlogs தான். பட் இது எந்த கடைன்னு பார்த்தீங்கன்னா மோனிஷா ஹோட்டல். விஜே சித்துவால் ஓரளவுக்கு ஃபேமஸ் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறோம். நம்மளும் அங்கே சாப்பிட்டு எப்படி தான் இருக்குதுன்னு பார்க்கலாமே அப்படின்னு வந்துருக்கோம். எஸ்பெஷலி நிறைய குழம்பு வெரைட்டிஸ், சைட்ஸ் நிறைய இருக்குது. அப்படியா? சரி, நானும் இறங்குற காலத்தில் மோனிஷால சாப்பிட்டோம். நைட்டு 1 மணிக்கு கூட தோசை கறி குழம்பு சாப்பிட்டோம். முட்டை தோசை செம்ம டேஸ்ட். சரி, ஓகே உள்ளே செட்டில் ஆகுங்க. இரு. நல்லா இருக்குல்ல, ரோடு ஸ்மூத்தாக இருக்கு. நல்லா இருக்கு. டோல் காசு கொடுத்தனா இந்த மாதிரி வர்த்தா போட்டாங்கன்னா நல்லா இருக்கும். அப்போதான் கொடுக்குற காசு பொறுத்து. எந்த நேரத்தில் நாங்கள் ரோட் ட்ரிப்பு தொடங்குறோமோ ஒரே டிராஃபிக் ஜாமாக இருக்குது. இல்லை பகலில் போனால் தான் டிராஃபிக் ஜாம் பண்ணுறானுன்னு பார்த்தா இங்கே பாரு கித்தியில் நம்ம நேரம் ஏறத்தாழ ஒரு 1/2 hour மேலே அப்படியே ஸ்லோ மோஷனில் போயிட்டுருக்கு. இந்த ஸ்பீடில் போனால் நாங்கள் எப்போ வந்து ட்ரிவாண்ட்ரம் போய் சேர்றதுன்னு தான் எங்களுக்கு தெரியல. சென்னையை விட்டு எத்தனை கிலோமீட்டர் வந்துருக்கோம்? சென்னையிலேருந்து ஒரு 70 kilometers தாண்டிருக்கோம். இதுக்கு நடுவில் வேறு பசங்களுக்கு பசிக்குதுன்னு சொன்னதுனால மோனிஷா ஹோட்டலில் டின்னரு, மிட் நைட் டின்னர், மிட் நைட் ஸ்நாக்ஸ். அது ஸ்நாக்ஸ் பசி. போக வேண்டியதான். அப்படியே இன்னும் தூரம் நிறைய போக வேண்டியது இருக்குது. விழுப்புரம் போனோம்,
திருச்சி, மதுரை, சாத்தூர், கோயில்பட்டி, திருநெல்வேலி, நாகப்பட்டினத்தில் வராதுங்க, நாகர்கோயில், அப்படி போய் திருவாண்டம் போனோம். நடுவில் கொஞ்சம் டேக் டைவர்ஷன் மாதிரி கன்னியாகுமரி போகலாமா அப்படின்னு ஒரு மைண்டில் சொல்லிகிட்டே இருக்குது. ஒரு சின்ன கன்ஃபியூஷன் இருக்குது, பார்ப்போம். ஸோ இந்த டிராஃபிக் ஜாம் ஃபஸ்ட்டு முடியணும். இப்போதைக்கு டைம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அரௌண்ட் வாட் டைம் 1:32, 1:30 டைமு. சரி, ஆஞ்சநேயர் அப்படியே நம்மளை தூக்கிட்டு போயிட்டு அந்த சைடு விட்டுட்டு ஆஞ்சநேயர் ஏபிடி சர்வீஸில் தான் நம்ம போனோம். இப்போ நிஜமாவே அந்த மாதிரி ஏபிடி சர்வீஸ் ஆஞ்சநேயர் தான் இருப்பார், சஞ்சீவி மலையை தூக்கிட்டு போகிற மாதிரி. ஓ, அது பார்சல் சர்வீஸில். ஆமாம், அதை தான் சொன்னேன். சரி, ஓகே, கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம மறுபடியும் மீட் பண்ணலாம். பாய். இந்தாங்க காஃபி குடிங்க, வீடியோவில் இருக்கு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அது ஒரு கடை, கந்தவிலாஸ்னு ஒரு கடை. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 3:20 போயிட்டு இருக்கோம். இன்னும் நம்மளுடைய பயணம் தொடர்ந்துட்டுருக்கு. திருவாண்டம் நோக்கிய நம் பயணம். இப்போ தான் நம்ம ஒரு 167 கிலோமீட்டரே வந்திருக்கோம். எல்லோரும் தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க காரில். கீர்த்தியை அவ்வளோ ஒரு 3 மணி வரைக்கும் முழிச்சிருந்து கம்பெனி கொடுத்துட்டு இருந்தா. போயிட்டு இருக்கோம். சும்மா இந்த ஒரு கிளிப்பு தான், நான் ஸ்டாண்டில் அது செல்ஃபி ஸ்டிக்கில் வச்சு தான் பேசுகிறேன். பட் ஸ்டில் எதுக்கு இந்த வீடியோ திடீர்னு எடுக்க ஆரம்பிச்சேன்னா, பாட்டு கேட்டுட்டு இருக்கும்போது ஒரு விஷயம் தோணுச்சு. தனுஷோடைய நீக் படத்துலேருந்து இந்த சாங் போயிட்டு இருந்தது. யோசித்தேன் என்னென்னா, எவ்வளோ டேரக்டர் பாலச்சந்தர் மாதிரி ஆட்கள் 100 படம், 50 படம், 70 படம் டைரக்ட் பண்ண கேஎஸ் ரவி மாதிரி எவ்வளோ பேர் இருக்காங்க. ஆனால் அவங்க கூட அவங்க அசிஸ்டன்ட் டைரக்டர்களை இந்த அளவுக்கு மதிப்பு கொடுத்து ஒரு பாட்டு வச்சுருப்பாங்களான்னு தெரியல. பட் தனுஷ் அந்தளவுக்கு அவங்களுடைய அசிஸ்டன்ட் டைரக்டர்லாம் மதிச்சதுனால தான் ஏடின்னு ஒரு சாங் வச்சுருக்காருன்னு அந்த பாட்டு கேட்ட ஒன்று தோணுச்சு. சரி, இந்த அரிய கருத்து நமக்கு மறந்துட போதுன்றனால தான் அர்ஜென்ட்டாக எடுத்து இந்த வீடியோ ரெக்கார்டிங் 3:20க்கு நான் பண்ணிகிட்ருக்கேன். பாய். நான் டிரைவிங் பண்ணணும், கண்டினியூ பண்ணுறேன். இந்த டயர் பாருங்கள், ஒரு லைனில் மட்டுமே ஒரு ரோவில் 8 டயர் இருக்குது. அந்த மாதிரி இவங்க ஒரு 10-12 ரோ கிட்ட ஃப்ரண்ட்டில் இருக்குது. ஒரு ரோக்கு 8நாலும் 8 64 டயர். ரோடு ஃபுல்லாக இவன் தான் போகிறான், நம்மளை போக விட மாட்டேறாங்க. ஆமாம், நான் சொன்ன மாதிரி அது 8 ரோ வெறும் அந்த இதுக்கு மட்டும் 8 ரோ இருக்குது. அதுக்கப்புறம் முன்னாடி இன்ஜின் போதில் அதில் இருக்க ஒரு 4 ரோ. ஸோ அதில் ஒரு 32, 64, 32, 96 டயரு மாசில். குட் மார்னிங். மறுபடியும் ட்ராவல் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஒரு 2 ஹவர்ஸ் கிட்ட காரை நிறுத்திட்டு ரெஸ்ட் எடுத்துட்டேன். ஸோ இதுக்கப்புறம் ஒரே ஸ்ட்ரெச் அடிச்சுட்டு போக வேண்டியது தான். இன்னும் நம்ம ஆளுங்கள்லாம் தூங்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ நான் கட் பண்ணிவிட்டு ட்ரைவிங் பண்ணுறேன். இன்றைக்கி ஈவினிங்குள்ளேயாவது நம்ம போய் சேரணும் திருவாண்டம். திருச்சி இன்னும் 128 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. அழகான ஒரு சன்ரைஸ். நம்ம திருச்சிக்கு முன்னாடி இருக்கோம். காஃபி விலாகா? இருங்க, அதுக்குள்ளேயும் காவியன் தூங்கி எழுந்துக்கிறாரு. ஸோ அவங்களுக்கு இந்த கார் பெட்டு வேறு வாங்கி போட்டோமா, செம்மையாக கம்ஃபர்டபுளாக தூங்கிட்டாங்க. ஸோ அதுக்குள்ளேயே நம்ம ஸ்டவ் என்ன ஆகிட்டுருக்குன்னு பார்ப்போம். ஸோ திஸ் இஸ் அவர் ஸ்மால் ஸ்டவ். இதுக்கான பியூட்டன்ஸ் இல்லை. காவி கொஞ்சம் தலை பின்னாடி எடுத்துக்கிட்டா தாங்க. ட்ராவல் டைமில் சின்ன சின்ன ஐட்டம்ஸ் குக் பண்ணுறதுக்கும் ஃபுட்
ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாம் சூடு பண்ணுறதுக்கும் இந்த குட்டி ஸ்டவ் ரொம்ப யூஸ்ஃபுல் அண்ட் ஹேண்டியாக இருக்குது. செல்ஃப் இக்னிஷன் இதுலேயே இருக்குது. ஸோ இதில் நீங்கள் ஹீட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்க ஃப்ளேம் எவ்வளோ நீட்டாக இருக்குல்ல, க்ளீன் ஃப்ளேம். ப்ளூ ஃப்ளேம்னா பக்கா ப்ளூ ஃப்ளேம். நம்ம எல்பிஜி சிலிண்டர் கூட இந்த அளவுக்கு நீட்டாக எதுவும் ஆகாது. ட்ராவல் டைமில் யூஸ் பண்ணுறதுக்கு நார்மல் டெம்பரேச்சரில் கெட்டு போகாத பால் பேக்கெட்ஸ் நிறைய பிராண்ட் சூப்பர் மார்க்கெட்ஸில் கிடைக்குது. நாங்கள் சின்ன ஃபேமிலியாக இருக்கிறதால 1 லிட்டர் பேக் வாங்கி கொஞ்சம் கொஞ்சமாக நிறைய வாட்டி யூஸ் பண்ணுறதை விட சின்ன சின்ன ரீஃபில் பேக்ஸ் வாங்கிட்டோம். நீங்கள் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் கவுண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இதை பிளான் பண்ணிக்கோங்க. ஸோ பால் காயுது. காவியன் பின்னாடி போ. ஹீட் லைட்டாக வை. அப்பா பெட் இருக்குல்ல செம்ம கம்ஃபர்டபுளாக இருக்குது. நார்மலாக இங்கே படுக்கும்போது இடமே இருக்காது. அதே மாதிரி சீக்கிரமாக ஏழிச்சிருக்கேன். செம்ம கம்ஃபியாக இருக்குது. தூங்கிட்டே இருந்தியாதா? இதுதான் பால், அதுதான் பால் வடியும் மூஞ்சி. அந்த குழந்தையே அவர் தான். வாவ், ஐடி இன்ஸ்டன்ட் ஃபில்டர் காஃபியா? பால் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நல்ல சரியான ஹீட்டுங்க இது. பியூட்டன் ஃப்ளேம் வந்து நல்ல ஸ்ட்ராங் ஃப்ளேம். ஜஸ்ட் ஒரு 2-3 மினிட்ஸ் கூட ஆயிருக்காது, அதுக்குள்ளே பால் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. அங்கே சும்மா ஒரு கடை வாசலில் இடம் இருந்துச்சு, அங்கே நிறுத்திட்டோம். கை பக்குவன்றது இதுதான். அளவு கரெக்டாக பால் பொங்க ஆரம்பிச்சுக்கிட்டு அடடே பரவாயில்லையே, டக்குன்னு கண்ட்ரோல் பண்ணியாச்சு. நான் கூட பொங்க விட்டுருவேன்னு நினச்சேன். ஃபர்ஸ்ட் டைம்னால அது அர்ஜென்ட்டில் இது ஆகிடுச்சு. ஆஃப் ஆயிடுச்சு கிட்டிமா. ஆஃபே பண்ணிட்டேன், அவ்வளோதான். வாசனை சும்மா கம்மன்னு வருது. ஸ்ட்ராங்கான காஃபி. இன்னும் கொஞ்சம் காஃபி பவுடர் போட்டுக்கலாமா? இல்லை போதும், ரொம்ப ஸ்ட்ராங் வேணாம். வாய்ஸ் அவங்க இடத்துல செட்டில் ஆகிட்டாங்க. சூப்பரான ஒரு மார்னிங் காஃபி குடித்தோங்க. சின்ன பையன் காஃபி குடிக்க மாட்டான், அதனால் என்னோட காஃபியை கெஸ்ட்டாக வந்திருக்க என் ஃப்ரெண்டுக்கு கொடுங்க அப்படின்னு சொன்னதால் அவருக்கு ஆஃபர் பண்ணிட்டோம். குடி வா ப்ரெட்டு போட வருது. கெஸ்ட்டுக்கு ப்ரெட்டு போடுங்க. இங்கேயே வை, அவருக்கு இங்கேயே வை. அந்த காஃபி வேற பாதி குடிச்சிட்டு வச்சிருக்காரு. பயங்கர பசியில் இருக்காரு பாவம். காஃபி 2 கப்பு காஃபி அவருக்கு. அழகான ஒரு விடியல். பெரம்பலூரை தாண்டி ஹாப்பி விலாக்ஸ் பயணித்துக் கொண்டிருக்கிறது. உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றோம். இவ்வளோ அழகாக இருக்கு பாரு இந்த ரோடு, சைடில் இருக்க ஃப்ளவர்ஸ். சின்ன குழந்தை வச்சிருக்கிறவங்களுக்கு இந்த ஸ்டவ் கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லுங்க. ரோட் சைட் டீ ஷாப்ஸ் அவாய்ட் பண்ணி அவங்களுக்கு நாமே நம்ம கையால் ஏதாவது செஞ்சு கொடுக்கலாம். ஆஸ் அ அம்மாவா நான் இதை ரொம்ப ஸ்ட்ராங்காக ரெக்கமெண்ட் பண்ணுவேன். இந்த இடம் கிராஸ் ஆகும்போது ரொம்ப அழகாக இருக்க வீடியோ எடுக்கலாமான்னு நினச்சிட்டு இருந்த செகண்டுங்க, நடுவுலேருந்து ஒரு அழகான மயில் இந்த பக்கத்துலேருந்து கிராஸ் பண்ணி அந்த பக்கம் போச்சுங்க. ஜஸ்ட் மிஸ் பண்ணிட்டேன். அப்புறமா தான் இந்த வீடியோ எடுத்தோம். டான்ஸ் ஆடிட்டு வருதுடா குதிரை. அதில் போட்டிருக்காங்க பாரு, VSM
சினிமா புகழ் நாட்டிய குதிரைகள் சரக்கு. நாட்டிய குதிரைனா டான்ஸ் ஆடுமா? ஆமா. எவ்வளவு அழகா ஆடுது பாரு டான்ஸ். கால் ஸ்டெப் எல்லாம் வச்சு பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கு. கால் பாரு நிக்கவே மாட்டேங்குது. அது கால் ஃப்ரண்ட் கால்ல ஆடிட்டே இருக்கு. சைடுல போங்க, சைடுல கால். டான்ஸ் ஆடுற குதிரை இப்பதான் பார்க்கறேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு மதுரையில் அர்ச்சனா ஹோட்டலில் சாப்பிட்டோம். தோசையும் பூரியும் கூட சாம்பார், சட்னி, கிழங்கு எல்லாமே ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. ஆக்சுவலாக முதல்ல பைபாஸில் இருந்த கோனார் கடை ஹோட்டல் தான் போகணும். ஆனால் அவன் சொல்லிட்டான் 11 மணிக்கு முன்னாடி எந்த ஐட்டமும் கிடைக்காது சார்னு. அதனால் இங்கே வெஜ் சாப்பிட்டு முடிச்சுட்டு போகிற வழியில் சாத்தூர், கோவில்பட்டி இங்கே ஃபேமஸாக இருக்கக்கூடிய சேவு, முறுக்கு வெரைட்டிஸ், மிட்டாய் இதெல்லாம் வாங்காமல் போக முடியுமா? ஸோ நெக்ஸ்ட் ஸ்டாப் அங்கே தான். மூசே சண்முக நாடா மிட்டாய் கடை. இதான் மிட்டாய். மிட்டாய் சொன்னால் எல்லாம் தான் சொல்லுவாங்க. ட்ரிவாண்ட்ரமில் நாங்கள் எங்கள் ஃப்ரெண்டு வீட்டில் தான் ஸ்டே பண்ண போகிறோம். ஸோ சென்னையிலேருந்து யூஸ்வலாக ஸ்வீட்ஸ் அண்ட் காரம் வாங்காமல் இந்த ஊர் ஸ்பெஷாலிட்டிஸ் வாங்கிட்டு போக தான் இந்த கடைக்கு போகிறோம். எது? ஜாங்கிரி, அது பேர் ஜிலேபி ஜாங்கிரி தானா? மிட்டாய் கருப்பட்டி. இது கருப்பட்டி, இது நார்மலா? எவ்வளோ? 4 பீஸ் செட் சாப்பிட்டு சும்மா டேஸ்ட் பண்ணி பாரு. கொஞ்சம் பின்னாடி வந்தோம். அப்படியா? கொஞ்சமா தர சுகர் இருக்குல்ல. இந்த கடையை நாங்கள் நிறைய ரிசர்ச்க்கு அப்புறம் தாங்க கண்டுபிடிச்சோம். இது ரொம்ப பாரம்பரியமிக்க கடை. இந்த கடையை கூகுள் மேப்ஸில் போட்டப்போ வேற ஒரு லொக்கேஷன் கூட்டிகிட்டு போயிடுச்சு. மேபி அது அவங்களுடைய பழைய கடையாக கூட இருக்கலாம். ஆனால் நாங்கள் வாங்கின இந்த கடை தான் புது கடை, பெரிய கடை. இது பைபாஸ்லேயே இருக்குங்க. நாங்கள் கன்னியாகுமரி போகலான்னு டிசைட் பண்ணிட்டோம். 4 o'clock அங்கே க்ளோசிங் டைம். விவேகானந்தர் ராக்குக்கும் திருவள்ளூர் ஸ்டாச்சுக்கும் நடுவில் புதுசாக திறந்துருக்க அந்த கிளாஸ் பிரிட்ஜ் எக்ஸ்பீரியன்ஸ் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு லஞ்சை கூட ஸ்கிப் பண்ணிவிட்டு நாங்கள் ட்ராவல் பண்ணோம். அந்த 3 hours ஜேர்னியில் எவ்வளோ வெதர் சேஞ்சஸுங்க. சடனாக டார்க் க்ளவுட்ஸ், திடீர்னு மழை, அப்புறம் பார்த்தா புயல் மாதிரி காற்று. கடவுளே, கன்னியாகுமரியில் எப்படியாவது வெதர் கிளியராக இருக்கணும்னு வேண்டிக்கிட்டே போனோம். எங்கள் ப்ரேயர்ஸ் வீண் போகலை. ரோடோட 2 பக்கமும் இந்த அழகான விண்மில்ஸை பார்த்துக்கிட்டே நாங்கள் ஒரு வழியாக கரெக்டான டைமில் கன்னியாகுமரி வந்து சேர்ந்துட்டோங்க. கன்னியாகுமரியில் நாங்கள் பார்த்த, அனுபவித்த அந்த எக்ஸ்பீரியன்ஸஸை அடுத்த எபிசோடில் சொல்கிறோம். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் கண்டினியூஸாக பாருங்கள். தேங்க்யூ.